இப்போ நான் சொல்ல போகிற 3 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் பெஸ்ட் ஹஸ்பண்ட். என்னன்னு பார்க்கலாமா? முதல்ல, உங்கள் மனைவி நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கி சந்தோஷமாக வாய் விட்டு சிரிக்கிறாங்க அடிக்கடி அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களோட ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட். எந்த ஒரு வீட்டில் ஒரு பெண் நிம்மதியாக தூங்கி தனக்கு பிடிச்சதை சாப்பிட்டு தனக்கு பிடிச்ச வேலைகளை செய்கிறாங்களோ, சந்தோஷமாக வாய் விட்டு மனசு விட்டு சிரிக்கிறாங்களோ, அந்த இடத்துல அந்த குடும்பம் ரொம்ப அழகானதாக இருக்கும். குழந்தைகளும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, கரெக்ட் தானே? ரெண்டாவது, எப்படி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு மீ டைம் இருக்குது, நீங்கள் வெளியில் போகிறீங்களோ அதே மாதிரி கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்கள் ஒய்ஃபுக்கும் ஒரு மீ டைம் இருக்குது. அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு காஃபி சாப்பிடுவோ, ஒரு கேக் சாப்பிடுவோ, ஒரு ஐஸ்கிரீம்க்கோ இல்லை ஒரு சினிமாக்கோ போயிட்டு வராங்க. அவங்களுக்குன்னு ஒரு மீ டைம் இருக்குது. பார்லர் போகிறாங்க, அவங்களுக்கு இஷ்டப்பட்ட விஷயத்த செய்கிறாங்க, அவங்களோட பேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படின்னா அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூப்பர் ஹஸ்பண்ட் தான். மூணாவது, எப்படி உங்களுடைய மனைவி உங்களோட குடும்பத்தினரை மரியாதையோடையும் அன்போடையும் நடத்தணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி அவங்க குடும்பத்தினரையும் நீங்கள் அன்போடையும் மரியாதையோடையும் நடத்துறீங்க அப்படின்னா அண்ணா நீங்கள் தான் சூப்பர் ஹஸ்பண்ட். இதை விட ஒரு பொண்ணுக்கு வேற என்ன வேணுமா இருக்கும்? பெண்கள் எதிர்பார்க்கறது இந்த அன்பும் அரவணைப்பும் பாசமும் மரியாதையும் தான். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல எப்பயாவது ஒரு சின்ன சறுக்கல் வரலாம் தான். ஏன்னா நம்ம யாரும் மிஷின் கிடையாதே, நமக்கு எல்லாம் உணர்வுகள் இருக்கே. அதை சீக்கிரமா சரி பண்ணி மறுபடியும் அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம வர்றது தான் ஒரு அன்பான கணவரோட ஆத்மார்த்தமான ரோல். நீங்க யோசிச்சு பாருங்க, இது 3 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா சூப்பர், நீங்க தான்.